ஹலோ கைஸ், வெல்கம் டு யூரோ விலாக். சென்னை டு ஏலகிரி ட்ரிப்போட டே 2 செகண்ட் ஆஃப் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கணேஷ் அண்ணாவும் விஜய் அண்ணாவும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க சின்ன வயசுல இருந்து, அதுதான் இன்னைக்கு ஒரு அலப்பறையா போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் விஜயனாவும் எப்போ எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? ஃப்ரெண்டாலாம் ஆகவே இல்லையா? வேற எப்படி? அது வாட்னா அப்படியே வந்துச்சு. எப்படி? அதான் எப்படி? ஐ லவ் யூ சொல்லிக்கல, அப்படியே போகலாம் வந்து அது நடந்துச்சு. நாங்க 2 பேரும் வந்து கிளாஸ் ஸ்கூல்ல ஆமா ஸ்கூல்ல இருந்து 11th இருந்து ஓகே. அதெல்லாம் போது ஸ்கூல்ல விளையாடுறது அது இதெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிரிக்கெட் டீம்ல போனோம். அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவும் என் ஏரியா பக்கத்து வீடு. வீட்டுல இருந்து பார்த்துட்டு அவங்க ஏரியா தான் போயிட்டு மேட்ச் விளையாடுறது அது எதுன்னு பழகி போச்சு. அதுக்கப்புறம் அதோட கர்மம் விட்டுதா 12வதோட அதோட முடியல. சரியா, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல வந்தாச்சு. வீட்டு பக்கத்துல இருக்கிறத வந்துட்டு இருந்தாச்சு முடிஞ்சிச்சு. சரி ஓகே, நான் போயிட்டு SRM இதுல ஒரு அட்மிஷன் எதுவும் சொல்லிட்டு எதுவும் சேர்ந்தேன். அங்க போய் சரி வாடா சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தோம். நானும் சேர்ந்துட்டேன்டா, நீயே சேர்ந்துக்கோ அப்படின்னு சேர்ந்து போன இடத்துல மூடிட்டு வேலையை மட்டும் தான் பாக்கணுமா? என்னத்துக்கு போனோம்னா வேலை அதுதான் நான் சொல்றேன். நான் பார்த்ததில்ல மூடிட்டு அது மாதிரியே பாக்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன். சரி ஓகே, இதெல்லாம் சொல்லவே பாரு ஏமாத்துறது. சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நாங்கதான் பேசணும். நான் பேசுறது பண்ண இல்ல எனக்கு அப்படி. சரி ஓகே, ஒரு 4 நாள் சோக பாட்டு வராது. அந்த 4 பேரும் சோக பாட்டு போதேன்னு பார்த்துட்டு பார்த்தா 5ஆவது நாள் வரான் வேற ஒரு பொண்ணு. அதுக்கு நீ தான் பேசணும். ஆக்சுவலா நான் ஃப்ரெண்டா இல்ல மாமாவா இருந்தேன். மாமா மச்சானா இருந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு அப்படியே நான் ஹைதராபாத் போயிருந்தது. ஹைதராபாத் போனா அதுக்கப்புறம் ஹைதராபாத் இந்த பொண்ணு அவன் பார்க்கல, அந்த பொண்ணு பார்க்கல. நாங்க அப்படியே வந்து வேலை அங்க பார்த்தோம் பார், அதுதான் கரெக்டா மூடிட்டு வேலையை பாக்குறது. மூடிட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு எல்லாம் போயாச்சு. கான்டாக்ட் இருந்துதான் தெரியல. அதுக்கப்புறம் அது வேலையை பார்க்க போறது. எப்பவுமே என்ன பண்ண லவ் பண்ணும்போது பண்ணோம், ஜாலியா இருந்தோம். அது போயிடும், அது விட்டு அதெல்லாம் வேற டாபிக், அது தேவையில்லாது. அதுக்கப்புறம் படிக்கும்போது எல்லாரும் வந்து வேலையெல்லாம் பாத்துன்னு இருக்கிறாங்க. நல்லமே நீனும் பாத்துன்னு இருக்கலாம். திடீர்னு அவங்க அப்பா வர்றாரு, ட்விஸ்ட், என் பையனுக்கு பொண்ணு பாருங்க. எப்போ அப்பதான் 25-26 வயசு ஆகுது. 25-26 வயசு. நாங்களாம் என்னடா அப்படியே நாங்களும் அப்படிதான். அவனோட பெரியவன் நானு ஒரு 6 மாசம் இதுல வந்து அவன் கமிட்மெண்ட் முடிச்சிட்டான். சரியா, முடிச்சுட்டு அவங்க பொண்ணு பாடணும். சரி பொண்ணு 10 கிழமை ஆச்சு, அது போயாச்சு. அதுதான் அதுக்கப்புறம் அவ்வளவுதான்ப்பா, நார்மலா உள்ள வரலாமா வந்து பேரு வாங்க பேரு இவ்வளவு இவருதான். கேள்வி என்ன? எப்படி பத்தி தான் கேள்வி. எப்படி நீங்க அந்த கேள்வி திருப்பி கேளு. எப்படி நீங்க ஃப்ரெண்டா இவ்வளவோ நடந்ததுல எப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்? நான் பொண்ணை பார்த்தேன், லவ் பார்த்தேன், உன்னை கூப்பிட்டேன், வேணுமா? சரி, நான் லவ் பண்ணேன். ஓகே, நீ லவ் பண்ணாம இருந்திருக்கணும். அந்த நல்லவனா இருந்தா. ஆமாப்பா, ஆமாப்பாவா? போட்டாங்கடா. 20 வயசுல எனக்கு பொண்ணு கிடைச்சதுன்னா உனக்கு 25 வயசு கழிச்சது பொண்ணு. இவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் வாழ்க்கையெல்லாம் நாசமா போனதுதான். அந்த பொண்ணு எல்லாம் லவரா வந்துருமா? கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கூப்பிட்டமா வந்தமா ஹெல்ப் பண்ணமா போனோமா. புரியுதா? கூப்பிட்டமா வந்தமா ஹெல்ப் பண்ணமா போனோமா. கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, முஞ்சாச்சு வந்துன்னு வேண்டிதானே. அதுக்கு என்ன எல்லாமே கூடயே இருக்க முடியும்? அதே மாதிரிதான் லவ்லயும். தப்பா சொல்றேன்னா சரியான வார்த்தை. கேட்ட அப்படின்னா இந்த மாதிரி ஒன்னா ஸ்கூல்ல பிளஸ் 1 ஜாயின் பண்ணோம். அப்புறம் கிரிக்கெட் எல்லாம் அதான் சொன்னேன் வந்து நட்பா போச்சு அப்படின்னு. அதுக்கு அடுத்த லெவல் ஆயிடுச்சுன்னா அப்பயே நான் உன்னதான் கூப்பிடுவேன். கொஞ்சமாவது என்னை பத்தி சொல்ல முன்னாடி என்ன பண்ணோம் சொல்றமே, அவங்க மிஸ்ஸஸ் கூட இதை கேட்பாங்க. இதை கட் பண்றோம். அது எப்படி உனக்கு தெரியும்? போட மாட்டாங்க. அது பக்கத்து என்னையும் சபையில மூஞ்சியும் காட்டிட்டேன். வேற ஒருத்தனாவது சொல்லியிருக்கேன். என்னையும் உள்ளே வச்சுட்டு முகத்தை காட்டி இவன் தான் சொல்லிட்டேன். விருப்பாண்டியோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் கேட்டுட்டு முடிவெடுக்கணும். விருப்பாண்டிய செகண்ட் பார்ட் கேட்கணும். விருப்பாண்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதே ஸ்டோரி கேட்கலாம். பொண்ணை பார்த்தா ஒரு பொண்ணு புடிச்சு போச்சு. இருக்கிற ஒரே நண்பன் உனக்கு நான் தான், எனக்கு நீதான். நாளைக்கு என்னடா என்கிட்ட சொல்லலன்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் என்ன பயன்படுத்துறாரு. சொல்லியாச்சு. சொல்ல உடனே என்ன பண்ற?
குடு ஓடி போய் ஹெல்ப் பண்ண போயிட்டேன். ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்ததாவது பாஸ் ஆகட்டுமே. பாஸ் ஆகுது, அடுத்தது ஆயிடுச்சு அது pass ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சரி அதோட விட்டு நான் உன்ன எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் தானே கூப்பிடுறேன் இல்லையா? அப்புறம் கல்யாணம் ஆயிட்ட பிறகு இப்ப நான் கூப்பிடல, சோலோ பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. டைவர்ஸ்ல ஆகல, நல்லபடியா போயிட்டீங்க, அதெல்லாம் கூப்பிடல. சும்மா டைவர்ஸ் ஆகிறதுக்கான வழிதான் பண்றோம். இன்னொரு சபையில ஒண்ணு சொன்ன கவனிச்சியா, பண்ணினே இருந்தா ஒரே வார்த்தையில இன்னொரு நம்புற மாதிரி சொல்லு. ஆமாண்டா, ஐயோ ஒரே வாரம் தான், நிஜமா ஒரே வாரம் தான். 5 நாள், ஆமா 4 நாள் 5 நாள் தான். 5 நாள்ல ஒரு பொண்ணு. அத மாதிரி உண்மை 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 நண்பனா இல்ல இல்ல உண்மை இது உண்மை. ஒரு வாரம் தான். இந்த பொண்ணுக்கும் கேப் இருக்கு சொல்லு. 5 நாள் இல்ல இல்ல 5 நாள் தான் கேப். 5 நாள் தான் கேப். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன். அத நான் சொல்லட்டுமா? அதாவது நான் உனக்கு ஒத்துக்கிறேன், ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்ல வந்தா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கல, அது போச்சுலாம் கரெக்ட். இவன் அந்த ஆபீஸ்ல இவனும் ஒர்க் பண்ணா, நானும் ஒரு ஆபீஸ், நான் ஒரு டீம்ல இருந்தேன். அந்த டீம்ல நான் சொன்ன அந்த பொண்ணு இவனுக்கு தான் ஃப்ரெண்ட். உண்மை கேட்டுக்கோ, இவனுக்கு தான் ஃப்ரெண்ட். இவனையும் அந்த பொண்ணையும் தான் கோத்து பேச ஆரம்பிச்சாங்க. மக்கள் அப்படிதானே பேசுவாங்கல்ல, ஆபீஸ்ல 2 பேர் சிரிச்சு பேசினா கோத்து சொல்ற மாதிரி இவன் வந்து என்கிட்ட வந்து சொன்னான். அட எல்லாம் அப்படிதானே பேசுவாங்க, நான் நடுவில் வரேன்டா. நீ வந்து அந்த பொண்ணு உங்ககிட்டயே பேசியிருந்தானா அப்படிதான் இருக்கும். எல்லார்கிட்டயும் பேசுங்க, எல்லா பொண்ணுகிட்டயும் பேசும் போது தெரியாது. ஒரு பொண்ணுகிட்டயே பேசியிருந்தானா அப்படிதான் வரும். நானும் கூட வரேன், நானும் பழகிறேன்டா, வா சொல்லுட்டேன். நான் உள்ள வந்த பாரு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நீங்க இன்னும் உண்மையா பாக்கணும், ஹெல்ப் பண்ண வந்தவன் தான் நானு. ஹெல்ப் பண்ண வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்? அதாவது அந்த டாபிக் கவர் பண்றதுக்காக வந்தது. ஓகேவா? சரி நான் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? சேர்த்து வைக்க தானே வந்தேன். அப்போ உன் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல, இன்னொரு ஆபீஸ்ல இதே மாதிரி நடந்தது. எங்கடா என்ன கூப்பிட்டா அந்த பொண்ணை உஷார் பண்ணிடுவான்னு சொல்லி என்ன கூப்பிடாம மொழியே தெரியாத இன்னொருத்தனை கூப்பிட்டான். இது இப்படி ஆள் வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இவன் என்ன பண்ணிருக்கணும், அப்ப என்னதானே கூப்பிட்டுருக்கணும், என்ன கூப்பிட்டு. உண்மைதான் பேசுறேன், அப்படியில உண்மைதான் முக்கியம். இதுல பொய்ன்னு சொல்லு. நான் இப்ப அப்படியே நான் சொன்னது பொய் கிடையாது, அவன் சொன்னது பொய் கிடையாது. நான் சொன்னது பொய்யா? நீ சொன்னது பொய்யானா? பொய்யா சொல்லும் போது எப்படி ஆச்சு? நீ சொல்ல பாயிண்ட்ல நான் பெரிய மன்மதன். நானும் சைக்கிள்ல சுத்தி வந்தவன். நான் மட்டும் நான் பைக்ல போவேன், ஒரே சைக்கிள் வச்சுதான் மெரிச்சேன். நானு பெரிய பெரிய ஆளா இருப்பான் போல. ஆயிரத்தி தெரியுது வழி வழியோட 5 நாள் ஒரு பொண்ணா? 5 நாளுக்கு ஒரு பொண்ணா? 5 நாளுக்கு ஒரு பொண்ணு இல்ல, 5 நாள் இன்னொன்னு பாத்துட்டு வந்து நின்னேன். நான் என்ன சொல்றேன், ஒரு ஃப்ளவர் ஃபெயிலியரோ ஏதோ ஆயிடுச்சுன்னு 2 நாள் அவ்வளவுதான் ஃபீல் பண்ணுவேன். 2 பீர் 4 பீர் ஆகும். சோறு மாசம் வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், வேலை எல்லாம் வந்துச்சு. திரும்பி அந்த பொண்ணையே நினைச்சு நான் தாடி வளர்க்கணுமா? அதுக்கு போல ஹேர் கட்டிங் நல்லா பண்ணிட்டு அடுத்தது அப்புறம் சரியா? லவ் பியூர் தாமா, அதுல என்னமா அதுல கலப்பட வேண்டியது இருக்கு? லவ் பியூர் தான். எல்லா பொண்ணு 10 பொண்ணு லவ் பண்ணாலும் பியூர் தான். அந்த பொண்ணு என்ன பிரச்சனை, நாங்க 10 பொண்ணுகிட்டு ஒரே டைம்ல லவ் பண்ணுமா? 10 பியூர் லவ் போன கூட கிடையாது. சத்தியமா சொல்றேன், போன கூட கிடையாது. பைக்லயா ஸ்கை போனே கிடையாது. அப்பலாம் இதுல ஒண்ணு சொல்றேன் நானு. ஐயோ முக்கியமா நாங்க வந்து இந்த SRM இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஒண்ணுத்துல வந்து படிக்கிறதுக்காக போனோம்பா. ராமகிருஷ்ணா மடம் இதுல வந்து சரியா, அதுல போனோம் படிக்கிறது. அந்த இதுல வந்து எங்க ஒரு பொண்ணு தெரியாது, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லாது. அந்த இது இன்னொரு ஸ்கூல்ல இருந்து வந்த பொண்ணா எதுவும் சொல்லிட்டு ஓகே, அந்த பொண்ணு ஞாபகம் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல லேண்ட்லைன் போன் இருக்கும் சரியா, அந்த பொண்ணு கிட்ட எங்க வீட்டுல லேண்ட்லைன் போன் நம்பர் கொடுத்தாங்க சரியா. அது போன் பண்ணி எங்க வீட்டுல வந்து கேக்குது சரியா. அது பொண்ணு பேர் ஞாபகம் வந்துச்சு, சங்கீதா. எனக்கு ஞாபகம் இல்ல, சங்கீதா இல்ல, எனக்கே ஞாபகம் இல்லடா, நிஜமாடா. நாங்க பேசலாம் நானா போனே இல்ல, நானே நம்பர் கொடுத்து நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். பேசியிருக்காங்க.
டேய் கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஐயா. வீடு பக்கத்தாயா? ஐயா உண்மை சொல்றேன்யா, பொண்ணு முகம் கூட எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, பேசியிருப்பேன். அதாவது இல்லலாம் கிடையாது, நடந்ததுதான் நான் சொல்றேன். லவ் பண்ண சொல்லி சொல்றேன். பேசினாவே இல்லவா? என்ன இது நான் சொல்லவே இல்லையே. அப்படிதான் சொல்றேன். எங்க வீட்டுல போன் பண்ணா சாந்தி தானே கேட்க போறாங்க. இந்த பொண்ணு போன் பண்ணி எனக்கு விசாரிச்சுதா? உங்க வீட்டுல நீ வந்து பேசிருக்கா சாந்தி? மறந்துருக்கா? பொண்ணு பேர் ஞாபகம்டா. எஸ்ஆர்எம் இதுடா. எஸ்ஆர்எம் இல்ல நம்ம ஸ்கூல் இல்லையா? அதானே ஸ்கூல் டைம் லவ் பண்ணன்னு சொல்லவே இல்லையாடா? லவ் பண்ண வீட்டுக்கு பாக்குறது இல்லாம லவ் பண்ண உட்காந்துறாங்க. என்னதான் பண்ண சொல்லு. அந்த பொண்ணு இன்னும் பண்ணல. அது பொண்ணு வந்து நீ போன் பண்ண பேசுது. அது கொஞ்ச நாள் அப்படியே போன்ல தான் பண்ணுவா. வீட்டுக்குலாம் வரலடா சாந்தி. வீட்டுல அந்த அளவுலாம் அவனு உள்ள வீட்டுல உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுலாம் வரலடா. போன் தான் வந்தது. அத்தனை அப்படி டிராப் ஆயிடுச்சு. அது ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எல்லாத்தையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. ஏன் அதுதான் சொல்ற கூட அதெல்லாம் பாருப்பா, ஒருத்தர் ஹார்மோன்ஸ் அது மாதிரி. உனக்கு வேலை செய்யல, எனக்கு வேலை செய்யல. வேலை செய்யல சொல்லாத. வேலை செய்ய போய் பாத்துட்டு வந்துருக்கணும். என்ன வந்து சொல்லுவியா? உன்னோட டீலிங்ல சொல்லு. கேட்டது ஊழையிலே தானே. காதல் சொல்லி அதானே என்ன கேளு, இது என்ன எதனால இவனை பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருந்த அவரு லீலைகளை சொல்லு. பாய்சம் வர தெரியல. அவன் எனக்கு தெரியாத பொண்ணெல்லாம் எடுத்துட்டு வரான். சங்கூதர வயசுல சங்கீதா ஏதோ ஒண்ணு பேர் ஞாபகம் இல்ல எனக்கு கரெக்டா. அது சொல்லிட்டு அந்த மாதிரிதான் தெரியல. அந்த பொண்ணு சங்கீதாவன் தெரியல, பேர் தான் இருக்கு. நான் பார்த்தேன். 2 பேர் இருந்துப்பா. இருக்கும் போதே சொல்றேன், நான் எல்லார்கிட்டையும் பேசுறேன். இன்னார்கிட்ட தான் பேசுவேன், இவங்கிட்ட பேசுறேன், எல்லார்கிட்டையும். புரியுதா இல்லையா? அது பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? லவ் என்ன ஆபீஸ்ல பண்ற எல்லாருமே லவ் பண்ணிட்டு என்ன இது? போனே பேசிருப்பாயா? நான் எப்படியா பேசிருப்பேன் அவங்க வீட்டுல? ஆமாயா, எங்க போன் பண்ணி சாந்தி தானே கேட்டாங்க. அப்ப சொல்ற, இப்ப போய் சொல்றேன். கால் பண்ணி சாரி கேட்டாங்க, இப்போ சொல்றியா? மறந்துட்டா சாந்தி, நீ மறந்துட்டா சாந்தி. அஜிமானி மறந்து சொல்லல. பழகுல ஒண்ணு யாரு பேர் தெரியும்? சங்கீதாவா அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதான். நானும் உண்மைதான் சொல்றேன். பொய் சொல்றதான்னு அவனே பொய்னு வச்சுப்பான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், பாக்குறேன், ஃப்ரெண்டை கூப்பிடுறேன், ஹெல்ப் பண்ணேன். உலகத்துல எல்லாரும் அதை நடக்க போகுது. ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சரி நான் 4-5 பண்ணிட்டேன். சரி போ, 4-5 பண்ணிட்டேன், போ விட்டுன்னு போ. நீ லவ் பண்ணியா இல்லையா? எஸ்ஆர் நோட்டா? நான் யாரெல்லாம் கேட்கணும். பண்ணியா இல்லையா? இல்ல இல்ல பாக்கட்டும். கடவுள் நானே போய் சொல்றேன், கடவுள் இருக்காரு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும். அப்போ காதல் இல்ல, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். அப்போ நீ தானே லவ் பண்ணிருக்கிற. வேலை வாங்கி பர்மனன்ட் ஜாப் வாங்கி அப்புறம் தான் லவ் பண்ண. பியூர் லவ். அது நான் பர்மனன்ட் ஜாப். உனக்கு பொண்ணுதான் கிடைக்கும். அதுதான் லவ். லவ் தான்யா. லவ் தான். பர்மனன்ட் வேலை. நான் 18 வயசுல நான் மேஜரு, நான் மைனரு. டே லவ் பண்ணியா? லவ் பண்ண யாரை எப்ப இல்ல, யாரை எப்பன்னு கேட்டு அது அது தப்பா நீங்க போகுது. அப்ரோச் பண்றேன், அந்த பொண்ணுக்கு ஓகேனா லவ் பண்றேன், இல்லனா இல்ல. இல்லடா சாந்தி, இது தப்பா போகுதுடா. லவ் பண்ணியா இல்லையா? எந்த ஸ்டேஜ் சொல்லு. ஸ்டேஜ்னா ஸ்டேஜ் கரெக்டா. நம்ம வந்து நிறைய இடத்துல இருக்கோம். நான் பேசிட்டே இருக்கும் போது இவங்க அப்பா கிட்ட கூட பொண்ணு பார்க்க சொன்னா, நீ உங்க அப்பா கிட்ட போய் நீயும் உனக்கு சொல்ல. ஐயே இது ஃபர்ஸ்ட் நான் இந்த கடவுள் இருக்காதா இது காரியத்தை பண்ணிடுறேன். எந்த இடத்துல லவ் பண்ணியா இல்லையா? லவ் பண்ணேன். எத்தனை பண்ண? ஒன் சைடு சொல்லு. ஒன் சைடுல நமக்கு நிறைய இருக்குடா. நமக்கு நிறைய இருக்குதா? நிறைய இருக்கு. உனக்கு ஓகே ஆகல, எனக்கு ஓகே ஆயிடுச்சு. இல்ல ஒரே இடத்துல சொல்லாத நீ, அது தப்பா போயிடும். 5 வருஷம் கழிச்சு வா, 4 வருஷம் கழிச்சு. 5 இல்ல இப்படி சொன்னால் 1 வருஷம் கேப் வரும். நீ இப்படி சொன்னா இப்படி சொல்லிடலாம். எஸ்ஆர்எம் சைடுல இல்ல பாருங்க, உங்க இதுல வந்து சங்கீதான்னு சொன்னாரு. அந்த சங்கீதா அவன் தான் இருக்கும். அது நோ. நான் என்னமோ பல பொண்ணு கிளம்பி ஏமாத்தின மாதிரியோ எல்லாம் அந்த டைம்ல கமெண்ட் ஆகும். அந்த இதெல்லாம் இல்ல. ஏதோ அந்த வயசுல தோணுச்சு, ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணா எல்லாம் கோத்து விட்டாங்க பையனை. நான் ஆமாட்டேன், அவ்வளவுதான். நானாலாம் போய் சொல்லல, உண்மையில சொல்ல. நானா போய் கேக்கல. ஏய்
இவன் சொல்லல, இவன் போய் சொன்னது என்ன, நான் தான் சொன்னேன், நான் தான் பேசி விட்டேன். சரியா, நீ ரெக்கார்ட் பண்ணிரு. புரியுதா? நான் தான் போய் பேசி இல்ல சொல்லி, இன்னும் அங்க ஒரு பஞ்சாயத்து வேற, நான் வந்து கன்னியாஸ்திரியா போறேன், கன்னியாஸ்திரியா போறேன் சொல்லி நான் பேசி விட்டேன். ஆமா மாமா நல்லா ஞாபகம்டா, நான் கன்னியாஸ்திரி ஆகிறேன் அது இதுன்னு சொல்லி எஸ்ஆர்எம்ல. நீ கன்னியாஸ்திரி ஆயிட்டு போயின்னு விட்டுருப்பேன் நான் கழுத. பேர் சொல்லதானே போறேன் நம்ம, அப்படி விட்டுரு. கன்னியாஸ்திரியா? ஓகே. அந்த இதெல்லாம் பண்ணி அது ஒரு பஞ்சாயத்தாச்சு பெருசாடா. டீம்ல ஒரு டீம் இருக்குப்பா. அதுல வந்து அந்த பொண்ணு ஒரு டீம், நாங்களும் ஒரு டீம் இருக்கோம், இவ ஒரு டீம் ஒர்க் பண்ணிருப்பான். அங்க நடந்தது என்னன்னா, விஜய் தான் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கிட்டையும், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி என்ன சொல்லிட்டு அப்படி கோத்து விட்டாங்க. நான் அப்படியே ஆமாவா இல்ல கேட்டு சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணுல என்ன சொல்லிக்கணும், ஆமானா ஆமான்னு சொல்லணும். என் வயிற்று வச்சிருக்க அதே விட்டான். அது எத்தனை நாள் நடக்குதுன்னு பாரு. நிறைய போகுது, நிறைய போயிடுது. கேட்கணும், அதுக்காக சொல்றேன். கேட்டா குழந்தை குட்டியோட கேட்கும். அது பரவாயில்ல, குழந்தை குட்டி வா, பேரம்பேத்தி கூட அப்பவே கிடையாது. ஆனா இந்த சொல்றேன் உனக்கு, நான் என்னோட நாயம் அப்புறம் புரியும். இல்லன்னா என்ன கிரில்ல போட்டு என்ன சொன்னா என்ன சொன்ன அளவு சொன்னேன். ஆமாண்ணா ஆமா இல்ல இதானே சொன்னேன். நான் இது மாதிரி சொல்லிட்டேன் பொண்ணு, இரு நான் கோபு கிட்ட கேட்டு சொல்றேன். கோபியா? கோபு கோபு நான் அடுத்து தப்பிக்கிறேன். யாரா அது எனக்கு தெரியல. அவன் போயிட்டேன். அவன் பெஸ்டி, அப்பவே பெஸ்டி வரல, பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது பேரு இப்ப பெஸ்டி ஆயிடுச்சு. அதான் இப்ப பெஸ்டி. நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல இருக்கு. அவனுக்கு சரி யாரையாவது கேட்டு சொல்லு, கேட்டு சொன்னா சரிதான் அப்படின்னு போயிட்டேன். நான் வெயிட்டிங் பெஞ்ச் வச்சிருக்கேன். பெஞ்ச்ல என்ன எனக்கு என்னன்னா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கும் தெரியும். என்ன விஜய் என்ன ஆச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன கேட்கறாங்க. என்ன ஆச்சு இந்த சொன்னேன். சொன்னதுக்கு வந்து இந்த மாதிரி கோபி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னது யாரு, அவன் இதை ஏன் இது கேட்டு சொல்லணும். ஆமாண்ணா ஆமா இல்லன்னா இல்லைன்னு அதே சொல்லு. லவ்னு ஆமா சொல்லி இல்லைன்னு சொல்லு, கேட்டு சொல்றது கோபுன்ட்டு. நான் அப்படி விட்டேன். அவன் என் புருஷன் இந்த மாதிரி வா நான் லவ் பண்றேன் புடுத்துட்டு கேட்டு சொல்றேன். அந்த மாதிரி சரி இது இதோட முடிஞ்சு போயிச்சா? லாஸ்ட்ல அந்த பொண்ணு இல்ல சொல்லி முடிஞ்சு போச்சு. இவன் சொன்ன 5 நாள் தாண்டி இன்னொரு அதெல்லாம் வரல. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 பசங்க போறத பிறகு கால் அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணு தேடி போன் பண்ணி, உன்னோட ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு. இப்போ எஸ்ஆர்எம்ல 4 பேர். அதுக்கும் முன்னாடி யாரு அது தெரிஞ்சுட்டு பேசிட்டு இருந்தேன். நல்லா இருக்கேன் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஒரு காலு, அப்புறம் ஒரு கொஞ்ச நாளா ஒரு 2-3 மாசம் ஆச்சு எப்பயாவது ஒரு கால் வரும். கால் வந்து பேசிட்டு கார்ல ஒரு வாட்டி இப்போ டிரைவ் பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு போது அந்த கோப்பை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு கேக்குது. எனக்குதான் வேலை. இந்த வயிற்றுல நான் அதை உடறிட்டேன். என்னாச்சு இந்த கோப்பு நான் இவன் சொன்ன மாதிரிதான் என்ன புருஷனாவன் நீதான் சொல்லணும். ஃபோன் பண்ணி பெருப்பா என்ன விசாரி மாதிரி வச்சுக்கல. நான் அவன்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. ஆனா உன்னோட வயசு தெரியவனா தான் இருப்பான். எல்லா வயசு தெரியவனா என்னோட வயசு தெரியுமா என்ன பேச எங்களை பழக்கமே இல்லை. நான் வந்து 4-5 பேர் போயிட்டு கண்டுபிடிச்சி அந்த கோப்பை கண்டுபிடிச்சி அம்மா இந்த உன் கோப்பு அப்படியே அந்த டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஈஸியா வந்துச்சு. இருந்தாலும் கதை சொல்ல இதுல வந்து ஏன் இது வந்தது சொல்லிட்டு இதெல்லாம் என்கிட்ட சொன்னேன். எவ்வளவு நல்ல இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவன் நம்பர் எப்படி போயிருக்கோம்னா ஒரு இதுக்கு சான்ஸ் இருக்கு. எங்கன்னா நம்ம அசண்டாஸ்ல வேலை செஞ்சோம்ல, அசண்டாஸ்ல வந்து அது போல வேலை செஞ்சது அட்மின் இதுல ஏதோ ஒருத்தர் வந்து ஆபீஸ் இதுல பில்டிங் ஒரு அட்மின்ல வந்தது இன்சார்ஜ் இதுல வந்து மெயின்டெனன்ஸ். அப்ப வந்து நான் பேசி இது பண்ணிட்டு அப்போ ஜாயின் பண்ணானா என்னன்னு தெரியல எனக்கு. அப்போ அந்த டைம்ல தான் அவன் நம்பர் கொடுத்தேன் நினைக்கிறேன். நம்பர் மேபி அப்போ கால் பண்ணிருக்கேன். அதனால தப்பு இல்ல. அப்பயே உனக்கு யார் நம்பர் வேணும்னா கோப்பு நம்பர் சொல்லிருக்கு. கோப்பு நம்பர் யார்கிட்ட எப்படி கிடைக்கும்? இல்லப்பா அது உன்னதான் உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கு, நீதான் நம்பர் வாங்கி கொடுக்க ஞாபகம். அதாவது இல்ல இப்படி வச்சு போட்டான், அது உன்னதான் மாமாவா நினைச்சிருக்கு. ஏண்டா நீங்களே யாராவது சொல்லுங்க, சொன்னா ஆமா சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க. அதுக்கு அவன்கிட்ட கேட்டு சொல்றானா அவன் யார்? அவன் இது கோபி பெஸ்டி அதையோ டாபிக் போய் அந்த பெஸ்டி கோபி எப்ப எங்க எப்படி இருக்கா தெரியல. யாருக்கு பெஸ்டியா இப்ப கூட கால் பண்ணி ஆகும்.
That's all for the day, guys. சென்னை டு ஏலகிரி ட்ரிப்போட ஃபைனல் vlog இன்னையோட முடிஞ்சிடுச்சு. Until keep watching and keep supporting us. And please subscribe பண்ணுங்க, பெல் ஐக்கன் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். And take care and stay healthy. Love you. Bye.